வந்து நல்லா இருக்குங்கிறீங்க. அரசியல் இருந்தால் இப்போ விஜய் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காரு, அதை திறந்துட்டு. ஆமாம், அது வாழ்த்துக்கள் அவருக்கு. சார் இப்போ வந்து சீமான் வந்து முன்னாடி ரஜினியை பற்றி விமர்சனமாக பேசிக்கிட்டு இருந்தாரு. சரிங்க. தற்போது வந்து நேரடியாக போய் சந்திச்சுட்டு சரிங்க அரசியலுக்காண்டி தான் அப்படின்ற மாதிரிலாம் வெளில ஒரு சர்ச்சைக்குரிய பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன் சந்திச்சாருன்னு ரஜினி சாரும், எதுக்கு சந்திக்க போனார்னு சீமான் சார் தான் சொல்லணும். அதனால் அவங்க 2 பேரும் அதை முடிவு பண்ணணும். அதனால் ஏன் சந்திச்சாருன்னு அவர் சொல்லணும், ஏன் சந்திக்க போனார்னு இவர் சொல்லணும். நிறைய ரூமர்ஸ் இருக்குது. நான் 2 பேர்ட்டு பேசின அப்புறம் உண்மையை சொல்கிறோம். இப்போ சீமானை பற்றி பல சர்ச்சைகள்லாம் எழுந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சீமான் ஒரு நடிகராக எனக்கு தெரியும், அரசியல்வாதியாக மாறி இருக்காரு. இப்போ என் கூட நடிக்கிறார் படம். இப்போ நயன்தாராவோட ஹஸ்பண்ட் எடுக்கிற படம் எல்ஐசின்னு படத்தில், எல்ஐசி பேர் மாற்றிருக்காங்க, எல்ஐகேன்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் அவர் என் கூட ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ நானும் அவர் தான் இப்போ பஞ்சாப்லாம் போயிருந்தோம். அதனால் நான் நேராக பார்த்து சில விஷயங்களை விட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட நான் தகவல் கொடுக்குறேன். அரசியல் வந்து விஜய் அரசியல் எப்படி போகிறீங்க? இளைஞர்கள் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. கண்டிப்பாக போவாங்கன்னு நம்புகிறேன். அவர் வந்து அவருடைய முன்னெடுப்புக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். விஜய் வந்து நடிக்க வந்ததுலேருந்தே வெற்றி தான் அவருக்கு. அதனால் நிச்சயமாக இந்த அரசியலும் அவர் கை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன்.